காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. 1/2 ஸ்பூனுக்கு மிளகு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் சேர்ப்போம் போதும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது இந்த அளவு பிசைஞ்சிட்டேன். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது. போதும். இப்போ இதில் நம்ம சீஸ் வச்சு எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த உருண்டையை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மாவு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம். இந்த அளவு உருண்டை போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இந்த அளவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணிடலாம். இதில் பிரெட் க்ரம்ஸில் போட்டுறோம். இந்த அளவு உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுப்போம். போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம். ஏன்னா வேகமாக வச்சா கருகிரும், வேகணும் உள்ளெல்லாம். இந்த அளவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவில் எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பிச்சு பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக, ஆஹா சூப்பராக வந்திருக்கு. உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.